வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. 18 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக ஸ்கூட்டர் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ரயில் ஓட்டுநர்கள் ஆல்கஹால் இல்லாத பானங்களை அருந்தலாம். ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் கடன் தமிழக அரசு அறிவிப்பு. நியாயமான தொகுதி மறுவரையறை மூலம் கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் முதல்வர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இன்றைய தினம் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள் என்றும் நியாயமான தொகுதி மறுவரையறை மூலம் கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒருங்கிணைவோம் என தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது. இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி. பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு வீல் சேர் கூடைப்பந்து சங்கத்தை சேர்ந்த வீராங்கனைகளுக்கு 18 கோடியே 82 லட்சம் மதிப்பிலான பிரத்யேக ஸ்கூட்டர்களை வழங்கினார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதி மற்றும் டெமனோஸ் மென்பொருள் நிறுவனம் சார்பில் தமிழ்நாடு வீல் சேர் கூடைப்பந்து சங்கத்தை சேர்ந்த வீராங்கனைகளுக்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 18 கோடியே 82 லட்சம் மதிப்பிலான பிரத்யேக ஸ்கூட்டர்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி, டெமனோஸ் நிறுவனத்தின் மண்டல தலைவர் கணேசன் ஸ்ரீராமன் மற்றும் டெமனோஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு தலைவர் கிடியன் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த ஸ்கூட்டர்களை சக்கர நாற்காலிகளாகவும் பேட்டரியால் இயங்கும் இருசக்கர வாகனமாகவும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு வீல் சேர் கூடைப்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில் ஓட்டுநர்கள் ஆல்கஹால் இல்லாத பானங்களை அருந்துவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் ரயில் ஓட்டுநர்கள் பணியின் போது குளிர்பானங்கள் பயன்படுத்த தடை விதித்து சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளதா என திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில் ஓட்டுநர்கள் ஆல்கஹால் அல்லாத பானங்களை அருந்த எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் முன்னதாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அப்போது உரையாற்றிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என்றும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது எண்ணிக்கை சார்ந்தது மட்டும் இன்றி இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என்றும் இது தொடர்பாக மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். Delimitation of Lok Sabha constituencies is hanging over our heads like the sword of Damocles. Various reports indicate that the BJP-led union government is going ahead
into the delimitation process without any consultation. This sudden move is not driven by any constitutional principle or any democratic imperative, but by narrow political interests. The delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. This will suit the BJP as they hold greater influence in the north. If delimitation is carried out purely on the basis of population, then Kerala and other southern states will suffer, as we have been bringing down our population since 1973, when the previous delimitation was carried out, in which the number of seats in the Lok Sabha was reorganized. தொழில் முனைவோர்களை உருவாக்கிட புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையினை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் வரை அரசு நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தின் கீழ் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 25 லட்சமும், செம்மறி ஆடு வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையிலும், தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கான மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர்கள் www.udayamimitra.in என்கிற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை நாடுகள் இடையே ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக பிரதமர் மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்திய பிரதமர் வருகையின் போது இலங்கை திருகோணமலையில் உள்ள சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி திசாநாயகே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, நாமக்கல், திருப்பூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையாக 33 இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் ஆண்களை குறிவைத்து கஞ்சா வியாபாரியாக மாற்றிய வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருசூலம் ரயில் நிலையம் அருகே காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த பயாஸ் தாஸ் என்ற வடமாநில இளம்பெண் 3 கிலோ போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உல்லாச வாழ்க்கை ஆசையில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சென்னையில் கஞ்சா விற்பனை செய்த இளம்பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் பறிப்பு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த இருவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூரில் இளம் பெண் ஒருவரிடம் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதேபோல் சோழிங்கநல்லூர் குமரன் நகர் சிக்னல் அருகே இளைஞர்களிடம் செல்போன் பறிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இருவரும் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து செம்மஞ்சேரி உதவி ஆய்வாளர் சுரேஷ் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் தீவிர வேட்கையில் ஈடுபட்டனர். அதில் தமிழ்ச்செல்வன் மற்றும் தமிழரசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் வழிப்பறி மற்றும் மொபைல் திருட்டில் கிடைக்கும் பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூரில் போதைப் பொருட்கள் கள்ளச்சாராயம் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் போட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நகராட்சி நிர்வாகத்துடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தேசிய பசுமை படை சார்பில் மயிலாடுதுறை நகராட்சியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான போட்டியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இதில் பெண்களுக்கான போட்டியை மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனாவும், ஆண்களுக்கான போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் நகராட்சி தலைவர் செல்வராஜ், நகராட்சி ஆணையர் முத்துக்குமார் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட செயற்பொறியாளர் தமிழ் ஒளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவசாய பாதைகளை தனியார் அச்சக நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதை அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அதில் விவசாயிகள் செல்லும் போது பாதை மற்றும் நீர்நிலைகளை சிவகாசியை சேர்ந்த லவ்லி கார்ட்ஸ் அச்சக நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்தும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் முழக்கமிட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்த பின்னரே விவசாயிகள் அமைதியை கடைபிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிகள் தரமின்றி நடைபெறுவதாகவும் மக்களவை கூட்டத்தொடரில் MP R சுதா அண்மையில் பேசியிருந்தார். இந்நிலையில் ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் டிக்கெட்டுகள் மொபைல் ஆப் மற்றும் வெண்டிங் மிஷின் மூலம் வழங்கப்படுவதால் அதனை ரயில் பயணிகள் பயன்படுத்த வேண்டும் என செப்டம்பர் மாதத்திற்குள் முழுமையாக ரயில் நிலையம் முழுவதும் CCTV கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலும் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் நிலையத்தில் மேம்படுத்தும் பணி தரமற்ற முறையிலும் சுணக்கமாகவும் நடைபெறுவது குறித்தும் மக்களவையில் பேசப்பட்ட நிலையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து விலங்குகள், பறவைகளை பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வண்டலூர் பூங்காவில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி அதிகமாக நீர்ச்சத்து உள்ள பழங்கள் கொடுத்திடவும் பறவை கூண்டுகளின் மீது சாக்கு பைகள், விலங்குகளுக்காக தண்ணீர் குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 2 பள்ளி சிறுவர்கள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அனாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அருள்குமார், இவருடைய மகன் பரத் மற்றும் அவரது நண்பர் தவனேஷ் ஆகிய இருவரும் ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு பணித்துறையினர் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் தனியார் விடுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தட்டான் தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் விவேக். ஓரின சேர்க்கையாளரான இவர் பெங்களூரில் இருந்து சட்டவிரோதமான மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை ரயில் மூலம் திருப்பூருக்கு கொண்டு வந்துள்ளார். பின்னர் தனது நண்பர்களான சுந்தர், ஜோயல் மேத்யூ மற்றும் சந்திரசேகர் ஆகியோருடன் சேர்ந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போதைப் பொருளை பறிமுதல் செய்து அவர்கள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் உபகரணங்களை நகராட்சி தலைவர் வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள 230 மாணவிகளுக்கு சோளிங்கர் தொகுதி சுற்றுச்சூழல் அணி சார்பில் பேனா, பென்சில் அடங்கிய தேர்வுக்கான உபகரணங்களை நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி வழங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் ஆகியோரும் வழங்கினர். அதன் பின்பு நிகழ்ச்சியில் பேசிய நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி, மாணவர்கள் மாநில அளவில் முதலிடம் பெற்று மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 65,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 8,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 110 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2000 ரூபாய் குறைந்து 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சூடான் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அதிபர் மாளிகையை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான சூடான் ராணுவத்தினருக்கும் RSF துணை ராணுவ படையினருக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. இதுவரையில் 60,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 80 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அதிபர் மாளிகை ராணுவத்தினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைவோம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. 18 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக ஸ்கூட்டர் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ரயில் ஓட்டுநர்கள் ஆல்கஹால் இல்லாத பானங்களை அருந்தலாம், ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் கடன் தமிழக அரசு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.